ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட 5th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ரோங்க இந்த வீட்ல புதுசா பாடி கார்டா சேர்ந்திருக்கான். அவன்கிட்ட மேனேஜர் வந்து வாஷி முதலாளி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாடி கார்டு வேணும், நீ அவங்க இடத்த பாத்துக்கிறதுக்கு போன்னு சொல்ல ரொம்ப பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். கூட்டு போறதுக்காக வாஷியோட வேலைக்கார பொண்ணுங்க 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேத்துக்கும் பயங்கர ஜாலி ஆயிடுது. அதுலயும் ஒரு பொண்ணு ரொம்ப பார்த்து பல்ல காட்டுறா. ஆனா ரொம்ப அதெல்லாம் எதையும் கவனிக்கல. வாங்க போலாம் அப்படின்னு நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சீவு அந்த ஊரோட மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு சில முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த ஜி குடும்பத்தை நாங்க எங்க ஏரியால இருந்து அமிச்சிட்டோம், ஏன்னா அவங்க நிறைய முறைகேடெல்லாம் பண்ணாங்கன்னு. இப்போ வர எங்க வீட்டோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுல எதுவும் திருப்பியும் வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு சீவு சொல்ல ஆரம்பிக்கிறான். அது எப்படிங்க வருவாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாஷி பாக்குறா, கூடிய சீக்கிரமா அந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது, என் பாடி வர வீக்கா இருக்கு, அன்னைக்கு ஓடுறதுக்குலாம் எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், உடம்ப எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்க போறேன்னு வீட்ல உட்காந்து ஸ்கிப்பிங் பண்றது, அப்புறம் படிக்கட்டுல குதிச்சு குதிச்சு உடம்ப ஸ்ட்ரென்த் ஏத்துறேன்னு எக்ஸசைஸ் பண்றதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தானே, இவரோட இடத்த பாதுகாக்கிறதுக்கு டெய்லி வரான். வரும்போதெல்லாம் வாஷியை எட்டி பாக்குறான். அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு சிரிப்பா இருக்கு, எவ்வளவு கியூட்டா விளையாடிட்டு இருக்கா பாருன்னு. இங்க ஆயம்மா வந்துட்டு என்னமா பண்ற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டு முதலாளி அம்மா மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்றியா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. வாஷி எதையும் கண்டுக்கல. அவ பாட்டுக்கு ஜாலியா விளையாடுறா, மாறி மாறி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஒவ்வொரு தடவையும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த ஃபங்க்ஷன் வர நாளும் வந்துருது. வாஷிக்கு மேக்கப் போடுறாங்க. வாங்க வாங்க சீக்கிரமா, இன்னைக்கு உங்க ஹஸ்பண்டோட போய் நீங்க நிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு எப்படியாவது ஈலான நான் காப்பாத்திடணும், அப்பதான் அவகிட்ட நான் உண்மையை சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்லவே முடியாம போயிடும் வாஷி மனசுக்குள்ள முடிவு பண்றா. இதுக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த சொங்கு குடும்பத்தோட தலைவன் யாருன்னு பார்த்தா சீவு தான். சோ அவன் தான் அந்த பூஜையை முதல்ல இருந்து பண்றான். மத்தவங்க எல்லாம் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. இந்த பூஜையே எதுக்குன்னா, இவங்க பரம்பரை பரம்பரையா அந்த சாம்பிராணி செய்றவங்க ராஜா குடும்பத்துக்காக. அதனால இந்த ஸ்பெஷல் சாம்பிராணியோட ரெசிபி எல்லாம் முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி அதை மரியாதை செலுத்தி எரிப்பாங்க போல, அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க என்னென்ன பிளேவர்ல எல்லாம் சாம்பிராணி பண்றாங்களோ அது அத்தனையுமே அன்னைக்கு எரிக்கிறாங்க. தன்னோட வேலையை ஹ்வாஷி பண்றா, ஈலான் பண்றா, எல்லாரும் நின்னு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா தான் நம்ம சீவோட வேலை வருது. சீவு வந்து அந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எந்தெந்த மெத்தட்ல இந்த சாம்பிராணி பண்ணணுங்கிற இந்த சீக்ரெட் இருக்கும்ல, அதை எழுதி அதை முன்னோர்களுக்கு எரிக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கான். அதை ஃபர்ஸ்ட் இதை எரிக்க ஆரம்பிக்கிறான். வாஷி உடனே போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு பார்க்க போயிடுறா. இந்த மாதிரி எரிச்சிட்டு இருக்கும் போது ஒரு திருடன் இருந்தான்ல, மூயாவை கூட பார்க்க வந்தான்ல, அந்த பையன் ஜி ஃபேமிலியை சேர்ந்த ஆள் தான் போல, அவன் பேரு ஜீன் வச்சுக்கலாம். அவன் அங்க வந்துடுறான். அவன் எக்கச்சக்கமான ஆளுங்களை கூட்டு வந்திருக்கான். அந்த அம்பை விட்டு அந்த சீக்ரெட் ரெசிபியை கையில எடுத்துடுறாங்க. நிறைய ஆளுங்க வந்து இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் ஹ்வாஷியை காப்பாத்துறேன்னு ஈலான் சண்டைக்கு போயிடுறான். ஹ்வாஷி வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இன்னொரு பக்கம் இந்த மூயா ஈலான் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு சண்டைலாம் தெரியும் போல. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே மேல இருந்து அந்த ஜி பாத்துட்டு, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான் மூயாக்கு. ஆனா மூயா முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா அந்த ஜி அடுத்த அம்ப ஈலான பார்த்து விட, ஈலான் முன்னாடி போய் நின்னு அந்த அம்பாவை நெஞ்சில வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் மேல ரொம்ப அதிகமான பாசம் வர வந்திருக்கும் போல. இந்த சீன் நடக்க போகுது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹ்வாஷி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு எப்படியாவது அந்த அம்ப நம்ம வாங்க கூடாது, ஆனா எப்படியாவது ஈலான தள்ளி விட்டு காப்பாத்திரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் என்ன, அவனை காணவே காணோம், ஜி எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்னு இவ யோசிக்கிற அந்த நேரத்துல கரெக்டா அம்பு வருது. ஆளுங்களும் சண்டைக்கு வந்துடுறாங்க. வாஷி பாத்துட்டு இருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் சண்டைக்கு போங்க அப்படின்னு அவளும் ஓரமா ஒளிஞ்சுக்கிறா போயிட்டு. இவ பண்றது எல்லாத்தையும் சீவு பாத்துட்டு இருக்கான். இவ மட்டும் ஏதோ டிஃப்ரெண்டா பண்றா, மத்த எல்லாரும் பயப்படுறாங்களேன்னு. வாஷி கிட்ட சண்டைக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்கு. ஐயோ நான் இல்ல உங்க டார்கெட், அந்த பக்கம் இருக்கு பாருங்க, அங்க போங்க அப்படின்னு நக்கலா வேற பேசிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு ரொங்க வந்துடுறான். வாஷி கிட்ட யாரெல்லாம் பக்கத்துல வராங்களோ அவங்கள அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த நம்ம ஈலான் கிட்ட விடுற அம்பு வந்துட்டே இருக்கு. அவனை காப்பாத்துறதுக்கு மூயா முன்னாடி போயிட்டு இருக்கா. இவன் முன்னாடி போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூயாவை தள்ளி விட்டுட்டு, எதுக்கு அம்ப நெஞ்சில வாங்கணும், ஜஸ்ட் வந்து அதை தள்ளி விட்டா மட்டும் பத்தாதா, ஈலான காப்பாத்திட்டா முடிஞ்சு போச்சு வேலைன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறா. ஆனா தள்ளுற அந்த நேரம்னு பார்த்து அந்த அம்பு நேரம் நம்ம ஹ்வாஷியோட நெஞ்சிலேயே பட்டுருது. ஹ்வாஷி அந்த அம்ப வாங்குறத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஈலான் ஷாக் ஆயிடுறான். ஹ்வாஷி என்ன பண்ற என்ன பண்ற, அவனை காப்பாத்தணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். மூயாவை நீ பாத்துக்கோ, நான் ஹ்வாஷியை காப்பாத்த போறேன் அப்படின்னு அந்த பதட்டத்துல கூட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு ஹ்வாஷியை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். ரொம்ப பாத்துட்டு இருக்கான், ஹ்வாஷியை காப்பாத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு. இங்க நடக்கிறதெல்லாம் ஜி பாக்குறான். இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவன் ஆளுங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஈலான் வீட்டுல நர்வஸா நின்னுட்டு இருக்கும் போது டாக்டர் உள்ள இருந்து வராரு. இதயத்துக்கு ரொம்ப பக்கத்துல காயப்பட்டிருக்குப்பா, ரொம்ப ஆபத்தான விஷயம், இன்னும் கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தா கூட அந்த பொண்ணை யாராலையும் காப்பாத்திருக்க முடியாது, ஆனா இப்ப அந்த பொண்ணு பொழைச்சிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்ததும் கண்ணு முழிச்சிருவாங்க, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போறாரு. ஈலான் பயங்கரமா
அப்செட் ஆயிடுறான். வாஷி கைய புடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு என்னோட பொருளெல்லாம் இங்க எடுத்துட்டு வா, இனிமே இதான் என்னோட ரூம் அப்படின்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு பாக்குறா. இப்பதான் அவளுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஜி இருக்கானே, இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஏன்னா நிறைய எரிச்சாங்கல்ல, அந்த பேப்பர்ல எல்லாம் சீக்ரெட் ரெசிபியே இல்லையாம். வெறும் பேப்பர் வேற நிறைய எரிச்சு வச்சிருக்கான். ஒரே ஒரு ரெசிபி மட்டும் தான் சீவு எரிச்சதுல கிடைச்சிருக்கு. இத பார்த்துட்டு இவன் கடுப்பாயிடுறான். சீவுவ நான் ரொம்ப கம்மியா எடை போட்டுட்டேன், என்ன ஏமாத்திட்டான், இப்ப நான் அப்பா கிட்ட போயிட்டு என்ன பதில் சொல்றது, இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். முதல்ல உங்களை காப்பாத்திக்கலாம், இங்க இருந்து போயிடலாம் வாங்கன்னு சொல்ல, இல்ல அப்பா இது இல்லாம நான் வந்தா கண்டிப்பா என்ன வெறுத்துருவாரு, போய் நீ என்ன தெரியுமா பண்ற, ஒரே ஒரு மருந்து மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்லுன்னு சொல்ல அசிஸ்டன்ட் பாக்குறான். அப்படியே போய் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். வாஷி இங்க கண்ணு முழிக்கிறா. ரொம்ப உடம்பு வலிக்க ஆரம்பிக்குது அவளுக்கு. அவ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஈலான் பக்கத்துல வந்துடுறான். ஒரு வழியா ஏஞ்சிட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் இரு போய் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாஷி அவனோட கையை பிடிச்சிட்டு, ஈலான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்தெல்லாம் நான் சொல்லணும். சின்ன வயசுல உங்க கூட கோவில் இருந்தது நான் கிடையாது, அது மூயாதான். அந்த டோக்கன் நீ என்கிட்ட இருக்கான்னு கேட்கும்போது என் அண்ணன் காணா போட்டான்னு சொன்னேன். ஆனா அது நான் கிடையாது, மூயாங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த ட்ரக்ஸை கொடுத்து மயக்கத்துக்கு உள்ளாக்குனதே நான் தான். நீங்க போதையில இருக்கும்போது என்கிட்ட தப்பா எதுவுமே நடந்துக்கல. நம்ம 2 பேத்துக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல. உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு ஒரு பைத்தியத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்ப அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். சாவுக்கு பக்கத்துல போயிட்டு வந்ததால இதுக்கும் மேல யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வாஷி எல்லாத்தையும் சொல்றா. ஈலான் பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். கண்ணுல கண்ணீர் வருது அவனுக்கு. இத்தனை நாளா நம்ம ஏமாத்திட்டோம், நம்மள நம்ப வச்சு இவ ஏமாத்திட்டாலே அப்படின்னு ரூம காலி பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் அங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு ஈலான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வேலைக்கார பொண்ணு பாக்குறா. என்னாச்சு, ஏன் ஒரு கோவத்தோட கிளம்பி போறாரு அப்படின்னு கேட்க வாஷி எந்த பதிலும் சொல்லாம, நல்லா நான் தூங்கணும், இங்க என்ன வாசம் அடிக்குது அப்படின்னு கேக்குறா. வாசமா, எனக்கு ஒண்ணும் தெரியலேன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, அது ஏன் எனக்கு மட்டும் ஒரு வாசம் தெரிஞ்சுட்டே இருக்கு அப்பப்போ, ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு, தூங்குறதுக்கு ஒரு மருந்து இருக்கும்ல, அந்த சாம்பிராணி ஏத்து, எனக்கு அந்த மருந்தை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கொடு, நல்லா தூங்கணும், எனக்கு வலிக்குது, வலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. இங்க மூயா கிட்ட நேரா ஈலான் கிளம்பி போயிடுறான். அந்த சின்ன பொண்ணு நீதானா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லிட்டு டோக்கனை காட்டுறா. என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நீ மட்டும் சொல்லியிருந்தனா என்ன தெரியுமா நடந்திருக்கும் அப்படின்னு ஈலான் ஆரம்பிக்க, நான் உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்த முதல் தடவை பார்த்தப்பவே மரத்துல இருந்து நான் கீழே விழுந்தப்போ நீங்க என்ன புடிச்சீங்கல்ல, அப்பதான் என்ன பாத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அப்பவே ஏதோ நான் உங்களை மயக்க வந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் சொல்லவே இல்லை அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் அப்பா கேஸ நான் இனிமே விசாரிக்க போறேன். வாஷி இதுவரையே நிறைய பொய் சொல்லிட்டா, இன்னும் எத்தனை பொய் சொல்லிருக்காலோ தெரியல, அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நான் வெளியே கொண்டு வரேன். ஏற்கனவே என்கிட்ட அவளே இன்னைக்கு உண்மையை சொன்ன மாதிரி மத்த உண்மையை நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் ஆயிடுச்சு, நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருன்னு சொல்லிட்டு ஈலான் அங்க இருந்து கிளம்பிடுறான். வாஷிக்கு கனவெல்லாம் போன ஜென்மத்துல நடந்ததும் இந்த ஜென்மத்துல நடந்ததும் கலந்து கலந்து வருது. என்னடா இது, தூங்கவே முடியல, நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை முழிச்சிடுறா. பார்த்தா ஆப்போசிட்ல சீவு உட்கார்ந்து மாதிரி இருக்கு. கனவுல கூட நிம்மதி இல்லாம இவன் வரானே அப்படின்னு கேட்க சீவு காதுல வாங்கிடுறான். என்ன பார்த்தா அவ்வளவு மோசமாவா இருக்கு, கனவுல கூட நான் வந்துடக்கூடாது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். வாஷிக்கு இது கனவுலன்னு இப்பதான் தெரியுது. டக்குன்னு எந்திரிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. சீவுக்கு அவளை பார்க்க பாவமா இருக்கு. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு அவளை உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே, இல்ல அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறிட்டாங்க, அதான் டாக்டரை கூப்பிட்டு விட்டாங்க, அதான் டாக்டரை கூட்டு வந்தேன் அப்படின்னு சீவு சொல்லிட்டு இருக்கான். வாஷிக்கு டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டரும் அதே தான் சொல்றாரு, ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா உயிர் போயிருக்கும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா அவங்க வந்துட்டு நல்லா அந்த மயக்க மருந்து சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்காங்க, அந்த மருந்து சாப்பிடுறது உடம்புக்கு செட் ஆகாதுமா, நீங்க இனிமே இதை சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியா, இனிமே பண்ண மாட்டேங்க அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. சீவு பாத்துட்டு இருக்கான். டாக்டரை வெளியே அனுப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலான் இருக்கேன், கேட்கலாமா அப்படின்னு வாஷி கிட்ட. அன்னைக்கு எல்லாரும் பயந்து போனாங்க, நீங்க மட்டும் ரொம்ப கேஷுவலா இருந்தீங்க, அது எப்படி, உனக்கு பயமே கிடையாதா அப்படின்னு கேக்குறான். வாஷி பாக்குறா, எனக்கு நல்லாவே புரியுது, நான் மட்டும் பயப்படாம இருந்ததை வச்சு என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்க, ஏன் குடும்பம் தான் இந்த சண்டையில ஈடுபட்டு இருக்குமோன்னு. ஒரு நிமிஷம் அப்படின்னு வலியோடயே வாஷி ஏஞ்சிடுறா. வேலைக்கார பொண்ணு பக்கத்துல வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்றா. 2 பேருமா சேர்ந்து மண்டி போட்டுடுறாங்க. வாஷி சீவுவை பார்த்து, நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க டாக்டர் எதுக்காக கூட்டு வந்தீங்க, ஒரு வேலையை மேல இருக்கிற காயம் பொய்யா இருக்கும், நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தானே டாக்டரை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒரு மாதிரி சீவு ஷாக் ஆயிடுறான். அமைதியா பாத்துட்டு இருக்கான். ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சீயுக்கு ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வாஷிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு மட்டும் தான் தெரியுது, எந்த அளவுக்கு அடின்னு தெரியல. அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு டாக்டர் பார்த்துட்டு போயிருக்காரு, ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்களாம், பொழைக்கிறதே கஷ்டமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க ஜீவோ உண்மையாவே நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். இப்பயே போலாம், டாக்டர் கூட்டு போறேன் அப்படின்னு அவன் தான் கிளம்புறான். முதல்ல உங்க அம்மா
அம்மாட்ட போய் பேசுங்க, அப்புறம் கிளம்பலாம். அதுவும் இல்லாம ஏற்கனவே கூட ஈலான் இருக்காரு அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சீவோ அமைதியா நின்றுருக்கான். நான் போய் அம்மாவை பார்த்து முதல்ல இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கான். ஹுவாஷி மேல அவன் டவுட் படுற மாதிரி எல்லாம் தெரியல. ஏதோ ஹுவாஷி மேல ரொம்ப நம்பிக்கை இருந்து இந்த பொண்ணுகிட்ட இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருக்கான். ஹுவாஷி ஆனா பாக்குறா, என் காயம் உண்மைன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கும் மேல என்ன சந்தேகப்படாதீங்க. நான் எதுவும் பண்ணல. உயிரை தியாகம் பண்றதை விட ஒருத்தங்க என்ன பண்ணி அவங்க உண்மையை காட்ட முடியும்? நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். என்ன சந்தேகப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டா அப்பன்னு பார்த்து உள்ள மூயா வந்துடுறா. ஈலான் சார் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சீவுவை கூப்பிட, நான் கிளம்பி போயிட்டு வரேன், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். வாஷி பாத்துட்டு இருக்கா, உங்களை பாக்குறதுக்கு கூட ஈலான் வரல, இப்ப கூட வரலன்னு சொல்ல, பரவாயில்ல வராட்டி, நான் பண்ணது தப்புதான், இப்ப வரைக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, சோ வராம போறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. வாஷி அமைதியா படுத்துட்டு, இதுக்கும் மேல அந்த மருந்தை போடாத, எவ்வளவு வலியா இருந்தாலும் நான் தான் பொறுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர்லாம் அவங்கள பார்த்தாலே ஒருத்தங்க நம்பிடுறாங்க. ஆனா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒருத்தங்க கிட்ட நம்பிக்கையை வாங்குறதுக்கு உயிரையே பணைய வைக்க வேண்டியதா இருக்குல்ல. நான் பாவம்னு சொல்லிட்டு அவளே அழுதுட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணுக்கே கஷ்டமா இருக்கு. வாஷி ஈலான பாக்கணும்னு சொல்லி அனுப்புறா. ஈலான் வர முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி நம்மளே போய் பாக்கலான்னு வாஷி கிளம்புறா. வாஷி மேல ஈலானுக்கு இப்ப எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லங்கிறதால வேலைக்காரங்க கூட வேலை செய்யறதுக்கு வரவே இல்லையா. வாஷி வெளியே வரும்போது வாசல்ல குப்பையா இருக்கு. வேலைக்கார பொண்ணு நான் போய் கிளீன் பண்றேன் அப்படின்னு அதெல்லாம் கிளீன் பண்றா. ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, என் அண்ணன் கூட ஏன் என்ன பாக்க வரல, எதுக்கு ஜுவல்லரிய மட்டும் கொடுத்து விடுறான் அப்படின்னு வாஷி கேக்குறா. உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் பாக்க வந்தாங்க, ஆனா அந்த சார் இருக்காருல உங்க ஹஸ்பண்ட், அவர் தான் யாரையும் பார்க்க விடாம அனுப்பி வச்சுட்டாருன்னு சொல்ல வாஷிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரா எங்க ஈலான் இருக்கானோ அங்க கிளம்பி போயிட்டு இருக்கா. ஈலான் கையில அந்த டோக்கனை வச்சுட்டு மறுபடியும் மூயாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். மூயா வாசல்ல நிக்கிறா. நான் உள்ள போய் பாக்கணும் அவரை அப்படின்னு வாஷி சொல்ல, யாரையும் பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எஸ்பெஷலி உங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மூயா சொல்றா. வாஷி வந்து மூயா கையை பிடிச்சிட்டு, மூயா நான் சொல்றதை கேளு, நான் எடுத்த எல்லா முடிவும் நான் எடுக்கல, அது வேற ஏதோ ஒரு மனசு இருக்கும் போது நான் எடுத்த முடிவா இருக்கலாம், அது நான் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. நான் பண்ண எல்லா தப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிராயச்சித்தம் தேடிடுறேன், உன்கிட்ட ஏதாவது நான் வந்து மறுபடியும் திரும்ப கொடுத்துடுறேன், நான் சொல்றத நம்பவியா அப்படின்னு கேட்கும் போதே உள்ள இருந்து ஈலான் குரல் கேக்குது, யாரும் உள்ள வரக்கூடாது, நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாஷி பாக்குறா. ஒரு விஷயம் சொல்லணும் தான் வந்திருக்கேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்க ஈலான் மூயா பக்கத்துல இருக்க வேலைக்கார பொண்ணுன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வாஷி பாத்துட்டு இருக்கா. சீக்கிரமா முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறா. ஈலான் பாத்துட்டு இருக்கான், ரொம்ப அப்செட் ஆயிடுறான். வாஷி திரும்ப வரும்போது இங்க மறுபடியும் அந்த ரொங்கு இருக்கான்ல, அவன் தான் காவலுக்கு நிக்கிறான். அவனை பார்த்ததும், அன்னைக்கு நீ தானே என்ன சண்டையில காப்பாத்துன, எனக்கு ஞாபகம் இருக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, என் பேர் ரொங் அப்படின்னு சொல்றான். ஃபேமிலி நேம் என்னன்னு கேட்க, ஹுவாரோங் என்னோட பேரு அப்படின்னு சொல்றான். நான் வாஷி, நீ ஹுவாரோங்கா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபேமிலி நேம் இருக்கு, என்னை காப்பாத்திருக்க, சின்ன பையனா கூட இருக்க, என்ன அக்கா மாதிரி நினைச்சுக்கோ, நீ என்ன காப்பாத்திருக்கங்கிறதால உன் பேரை இனிமே நான் மறக்கவே மாட்டேன், புரியுதான்னு சொல்லிட்டு வாஷி உள்ள போறா. ரொங்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான், லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மஜிஸ்ட்ரேட் கிட்ட சீவோ மறுபடியும் பேசிட்டு இருக்கான். அவ்வளவு பேர் அட்டாக் பண்ணாங்க, எல்லாரும் கிளம்பி போனாங்க, எங்க போனாங்கங்க தெரியலையேன்னு சொல்ல, இங்க இருக்கிற வேற யாரோ கூட ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், இல்லனா இத்தனை பேர் போய் ஒளியறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு மஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டு இருக்காரு. வெளிய ஆளுங்க மட்டும் இல்ல, உள்ள ஆளுங்களும் இங்க யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம விசாரிச்சுதாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சீவு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டான். இப்பதான் ஒரு தகவல் கேட்டுச்சு, இலான் கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு வாஷி கேட்டிருக்காங்களான்னு சொல்ல, என்னது டிவோர்ஸா அப்படின்னு இவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். வாஷி நிம்மதியா இருக்கா, ஒரு பெரிய பாரம் குறைஞ்சது, இந்த வீட்டை விட்டு வெளியே போறது மட்டும்தான் பாக்கி, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் ஈலான் யோசிக்கிற அப்படிங்கிற பேர்ல சாப்பிடுறதே இல்ல, எதையோ யோசிக்கிறான், மூயாவை பத்தி யோசிக்கிறான், வாஷிய பத்தி யோசிக்கிறான், குழம்பி போயிட்டே இருக்கான். ஆனா வாஷி நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு மறுபடியும் ஹுவாரோங்க பத்தி ஞாபகம் வருது. ஹுவாரோங்க இருக்கான்ல, அவனுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கான், சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ஃபேமிலி நேம் வேற எனக்கும் அவனுக்கும் ஒன்னா இருக்கு, அவனை முன்னாடி பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்ல, ஒருவேளை எங்க அப்பாக்கு ஏதாவது தொடர்பு இருந்து அதுல பிறந்தவனா இருப்பானோ அப்படின்னு வாஷி யோசிக்கிறா. ஆயம்மா அங்க வந்துடுறாங்க. கண்டதையும் பேசாதீங்க, உங்க அப்பா என்னைக்குமே தப்பா ஒரு வேலை கூட பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை என் அண்ணனோட பையனா இருக்குமோ அப்படின்னு வாஷி கேட்க, உங்க அண்ணனுக்கே 23 வயசு தான் ஆகுது, அவரே குழந்தைதான், அவருக்குலாம் அப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாரா இருப்பான், டவுட்டா இருக்கேன்னு வாஷி யோசிச்சுட்டே இருக்கா. சரி பரவாயில்ல, நம்மளே இங்க இருந்து கிளம்பி போக போறோம், தூங்கலாம் அப்படின்னு வாஷி தூங்கிடுறா. கொஞ்சம் நேரம் ஆகுது. அம்மா அண்ணன் ஏதோ ஜுவல்லரி கொடுத்தான், அதை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில ஒரு கேண்டில் ஏத்திட்டு அந்த ஜுவல்லரிய பாக்குறா. இவ்வளவு வெயிட்டா இருக்கிற தலையில வச்சா கழுத்து வலிதான் வரும், இதெல்லாம் வித்து காசா மாத்திட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
டக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது. ஹுவாஷி திரும்பி பாக்குறா. பின்னாடி ஈலான் நின்னுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவசரத்துல பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி டக்குன்னு பதட்டத்துல கேண்டில கூட கீழே தள்ளி விட்டுறா. இடம் இருட்டாயிடுது. ஈலான் வந்து அங்க கேண்டில ஏத்துறான். நான் அப்படி உன்னை வெளியே அனுப்பிதான் ஆவேன் அப்படின்னு, அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியா? நீயாவே பேக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் பண்ண தப்ப நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. அதுவும் இல்லாம என் அண்ணன் எனக்கு இன்னைக்கு ஜுவல்லரி அனுப்புனா அததான் பாத்துட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹுவாஷி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இனிமே ஃபியூச்சர்லயாவது நிம்மதியா தூங்கு, புரியுதா அப்படின்னு சொல்ல, ஃபியூச்சர்லயா அப்படின்னு மறுபடியும் ஹுவாஷி கேட்டுட்டு இருக்கா. நீ எனக்கு புரியுது நீ தப்பு பண்ணிட்டேன்னு. ஆனா அதுக்காக நீ மன்னிப்பும் கேட்டுட்ட. உன் தப்ப நீ ஏத்துக்கவும் செஞ்சுட்ட. இதுக்கும் மேலே உன்னை இங்க அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்னு ஹுவாஷி கிட்ட ஈலான் சொல்றான். இருந்தாலும் நான் பண்ணது தப்பு. நீங்க பாசம் காட்ட வேண்டியது நான் கிடையாது, என்கிட்ட கிடையாது. சோ அதனால நான் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்ல, பண்ண தப்ப ஒத்துக்கிற மனசு எத்தனை பேருக்கு வரும்? அதனால நான் உன்னை இங்க அனுப்ப போறது இல்ல. நீ போய் நிம்மதியா தூங்குன்னு கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். யோ நில்லையா நில்லையான்னு கத்திட்டு வாஷி கேண்டில வேற ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். கண்ணு வேற தெரியலையேன்னு தட்டு மாதிரி போய் படுத்துக்கிறா. ஆஹா, விண்டோவை க்ளோஸ் பண்ணாம வந்துட்டோம், பரவாயில்ல, காய்ச்சல் வந்து செத்தாலும் சாவேன், இனிமே என்னால ஏஞ்சு போயெல்லாம் சாத்த முடியாது. கண்ணு தெரியாம எல்லா இடத்துலயும் இழுச்சிட்டு போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு வாஷி அப்படியே படுத்து தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த ஈலானோட அசிஸ்டன்ட் வரான். மேனேஜர் கிட்ட, நீங்க போங்க, நான் போனா இந்த வேலைக்கார பொண்ணுங்க கண்டபடி திட்டுவாங்க. அதுவும் ஹாஷிட்டு இருந்து சாவி கொத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி மாஸ்டர் சொல்லிட்டாரு. சோ என்னால போக முடியாதுன்னு சொல்ல, நான் போமாட்டேன்ப்பா, தயவு செஞ்சு நீயே போன்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. இந்த அசிஸ்டன்ட்டும் பயந்துட்டு வெளியே போறான். போனா நினைச்ச மாதிரியே ஹுவாஷியோட வேலைக்கார பொண்ணுங்க கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. ஹுவாஷி பாக்குறா. என்னங்க சத்தம் அப்படின்னு கேட்டு வர, வேலைக்கார பொண்ணு எல்லா கணக்கு புக்கையும் அவங்க கிட்ட கொடுக்கணுமா, நம்ம இனிமே பாத்துக்க கூடாதான்னு சொல்ல, நான் அதெல்லாம் கத்துக்கிறதுக்காக தான் வாங்கினேன். இந்த வீட்டு பொறுப்பு எனக்கு தேவையில்லை, இவங்க காசும் எனக்கு தேவையில்லை, எல்லாத்தையும் கொண்டு போய் கொடு அப்படின்னு ஹுவாஷி சொல்லிடுறா. என்ன அநியாயம் இதுன்ட்டு வேலைக்கார பொண்ணு போய் கொடுத்துட்டு, உன் மூஞ்ச மட்டும் நீ காட்டாதடா, உன்ன மாதிரி ஒரு அபசகுணமான மூஞ்ச பார்த்ததே இல்ல, என்னைக்காவது உன் வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கா, கேடு கட்டவனேன்னு திட்டிட்டு அவனை வெளியே வேற துரத்தி விட்டுடுறா. நான் என்ன பண்ணேன், அவர் சொன்னதை தானே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு அழுதுகிட்டே அவனும் வெளியே போறான். இங்க ஜீவுவோட அம்மா இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. ஹுவாஷிக்கும் ஈலானுக்கும் என்ன ஆச்சு? ஹுவாஷியும் நல்ல பொண்ணா இருக்கா, ஈலானும் கெட்ட பையன் கிடையாது. இந்த ரெண்டு பேத்துக்கும் எதுக்காக டிவோர்ஸா நடக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஜீவுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துட்டு இருக்கு. நீ போய் அவளை வீட்டுக்கு கூட்டு வா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன்னு பிரின்சஸ் சொல்லிடுறாங்க. ஜீவு கொஞ்சமா ஹாப்பி ஆகுறான். ஆனா பாக்குறாங்க, இல்ல இல்ல வேண்டாம், இப்பதான் அவ கியூர் ஆயிட்டு இருக்கா, இன்னும் ஒரு வாரம் போட்டும், அதுக்கப்புறமா அவளை கூப்பிட்டுக்கலாம், இப்ப கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாஷி வெளியே வந்து எட்டி பாக்குறா. அவ அரண்மனையில அவ வேலைக்கார பொண்ணுங்களை கூட காணோம். கிளீன் பண்றதுக்குலாம் யாருமே இப்ப வருது இல்ல. வெளியே போனா நம்ம ஹுவாரங்க இருக்கான்ல, அவன் மட்டும் தான் நிக்கிறான். ஏன் மத்தவங்க எல்லாம் காணோம்னு வாஷி கேக்குறா. நான் உங்க பாடி கார்டு, நான் இங்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சோ நான் இங்க இருக்கேன், மத்தவங்க எல்லாம் இங்க இருந்து போயிட்டாங்க, ஸ்டாஃப் பத்தலன்னு பிரிச்சு விட்டாங்கன்னு சொல்ல, வாஷிக்கு புரியுது, எனக்கு இங்க எதிர்காலம் எதுவும் கிடையாது, என்கிட்ட நீ வேலை பார்த்தனா உனக்கும் எதிர்காலம் இல்லாம போயிடும், திறமையான பையனா இருக்க, வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ, என்ன நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட அந்த பர்சனல் வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. சாப்பாடு எடுத்து கொடுக்கறது கூட இப்ப ஆள் இல்ல, நானா தான் போய் எடுத்துக்க வேண்டியதா இருக்குன்னு புலம்பிட்டே உள்ள போறா. வாஷிக்கு சாப்பாடெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் கொடுக்குறாங்க. ஓ, சாப்பாடுலயும் கை வச்சுட்டாங்களா, சரி பரவாயில்ல, நாட்டை விட்டு வெளியே அனுப்புனப்போ இதை விட கம்மியா தான் எனக்கு சாப்பாடு கிடைச்சது, சுமாரா கஞ்சி தான் நான் குடிச்சேன் அப்படின்னு வாஷி மனசுல யோசிச்சுட்டு இருக்கா. வேலை செய்யறதுக்கு கூட ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வேலைக்கார பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, சாம்பிராணி கூட மட்ட சாம்பிராணி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல, எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் ஓரமா போடு, பாத்துக்கலாம்னு சொன்னதும் ஆயமா வராங்க. பாருமா, உனக்கு பிடிச்ச வால்நட்ஸ் இருக்குல்ல, அது கூட மட்ட குவாலிட்டி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல, மத்த எல்லாத்துக்கும் வாஷி பொறுத்துக்கிட்டா. ஆனா வால்நட்ஸ் தான் அவளோட ஃபேவரட் தான், அதை பொறுத்துக்க முடியல. இப்ப என்ன பண்ற பாரு, இந்த ஈலானோட மண்டையை உடைக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. மத்த எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. பரவாயில்ல பரவாயில்லன்னு. வாஷிக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது, என்கிட்ட அவ்வளவு ஜுவல்லரி இருக்கு, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன காசு இல்லாத பிச்சைக்காரங்களா, நம்மளே நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்ல, நீங்களும் வெளியே போக முடியாது, உன் வேலைக்காரங்க யாருன்னு இங்க இருக்கிற பெரிய கடையில எல்லாருக்கும் தெரியும், சோ நாங்களும் போக முடியாது, என்ன பண்றதுன்னு கேட்கும் போதுதான் வாஷிக்கு ஒரு ஐடியா வருது. சூப்பர் ஐடியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.